அதனுடைய அழகே அதனுடைய அலை. அந்த அலைக்கு அழகு கொடுக்கக்கூடியது அதனுடைய பெருந்தன்மை. அந்த விஸ்தாரமான கடல், ஒரு அது எல்லையே இல்லாத தண்ணீர் தான் கடல். எல்லையே இல்லாத மாதிரி தான் நம்ம காட்சி போகும். அந்த எல்லையே இல்லாத தண்ணீரில் அந்த அலைகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த அலைகள் எப்படின்னாக்கா, இந்த அலைகளுக்கு காரணமே சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி. அந்த சந்திரனிலிருந்து ஒரு விசேஷமான ஒரு சக்தி இந்த தண்ணியுடைய இது அப்படியே மேலுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். விசேஷமாக பௌர்ணமி அமாவாசைக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் மீனவர்கள் அமாவாசை சமயத்துலேயோ பௌர்ணமி சமயத்துலேயோ கடலுக்கு போகாமல் இருப்பாங்க. கடல் போகாமல் இருக்கிறது அந்த சமயத்தில் மீன் பிடிக்க போனாங்கன்னாக்கா அந்த கடல் ரொம்ப சக்தியுடையதாக இருக்கும். அந்த அலைகள் மாதிரி தான் நம்ம மனசில் வர எண்ணங்கள் அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களுக்கும் காரணம் சந்திரன் தான். அதில் சந்திரன் எப்படி குறைஞ்சு குறையும் போது அதுதான் தேய்பிரு, வளரும்போது அதுதான் வளருது. வளர்ந்து பௌர்ணமி, தேஞ்சு அமாவாசை. पत्थर में खूब चोट लगी है।